Example 3.8. Solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z equal to 1 by 4. 1 by x equal to 1 by 3y. 1 by x minus 1 by 5y plus 4 by z equal to 2 by 15 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது மூணு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சம் செஞ்சுருக்கோம். 1 by xனா a, 1 by yனா b, 1 by zனா cன்னு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து எழுதுவோம்ல, அது மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். பட் அதில் என்ன இருந்துச்சுன்னா நியூமரேட்டில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 by x ஏன்னா நியூமரேட்டர் நம்பர் இருக்கும், அப்போ 2a ஏதோ ஒன்று, 4b மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட சேர்த்து எழுதுவோம். அதான் இங்கே ஒன்று 4 by zன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? நம்ம சீன் எடுத்துருந்தோம்னா 4cன்னு எழுதியிருப்போம். ஆனால் இங்கே இருக்கிறது டினோமினேட்டரில் தான் நம்பர்ஸும் வந்திருக்குது. அப்போ நம்ம இங்கே ஏபிசின்னு நம்ம சம் செஞ்சுருந்தோம். இங்கே கிவன் எக்ஸாம்பிள் வந்து PQன்னு கொடுத்தோன்னா நான் அப்படியே எடுத்துட்டேன். லெட் 1 by x equal to p, 1 by y equal to q, 1 by z equal to rன்னு எழுதியாச்சு. இனி அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம கொடுக்கல 1 by x = p, ஆனால் இங்கே பை 2ங்கிறது டினாமினேட்டர் தான் இருக்குது. அப்போ எப்படி ஆகிடுது? p by 2 ப்ளஸ் q by 4 மைனஸ் r by 3 ஈக்குவல் டு 1 by 4ன்னு வரும். ஓகே தானே? இப்போ இங்கே என்ன இருக்குது டினாமினேட்டர்? 2, 4, 3ன்னு இருக்குது. வேறு நம்பர் இருக்குது டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணுவோம்? ஹோல் டினாமினேட்டர் சேம் வரதுக்கு என்ன எடுப்போம்? LCM எடுப்போம். 2, 4, 3க்கு 2 டேபிளில் 1 2s are 2, 2 2s are 4, 3. பின்னின் 2 டேபிளில் 1, 1 2s are 2, 3. பின்னின் 3ல் 1 1 1 ஆகிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ LCM என்ன ஆயிடுச்சு? 12. அப்போ இங்கே 2 4 3ன்னு இருக்கா, இதெல்லாம் 12 ஆக்கணும். அப்போ 2 12 ஆக்கணும் என்ன பண்ணுவோம்? இன்டூ 6. அப்போ டினாமினேட்டர் இன்டூ 6 பண்ணால் நியூமரேட்டர் இன்டூ 6. இது 3 இன்டூ 3 இன்டூ 3. இது 4 இன்டூ 4 இன்டூ 4 ஈக்குவல் டு இந்த 1 by 4. இப்போ ஹோல் டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சு? 12. மேலே வந்துட்டு p இன்டூ 6 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஹோல் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 1 by 4. ஈக்குவேஷன் ஃபார்மேட் வேணும்ல, அப்போ இந்த டிவிஷனாக இருக்க 12 இங்கிட்டு கொண்டு வரோம். மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 1 இன்ட்டு 12 12, 12 by 4ன்னு ஆகிடும். 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 12 by 4. 1 4s are 4, 3 4s are 12. இப்போ 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? 1 by x equal to 1 by 3y. அப்படின்னா 1 by xனா என்னது? p equal to q by 3ன்னு வரும் இல்லையா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். p equal to q by 3. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வேணும்ல, ஈக்குவேஷன் ஃபார்ம்ல என்னது? p q rங்கிற வேரியபிள் இங்கிட்டு வரும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் நம்பர் எது இருந்தால் போகலாம், இல்லை 0ன்னு போட்டுப்போம். இங்கே q இருக்குன்னா அது இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். p மைனஸ் q by 3 ஈக்குவல் டு 0. இப்போ p மைனஸ் q by 3ன்னு இருக்குது. இது எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணால் போதும்? இப்போ க்ராஸை மல்டிப்ளை பண்ணாலே போதும். தட் மீன்ஸ் என்னென்னா இங்கே கீழே பை 1ன்னு இருக்கும். இது ஒரே ஒரு மட்டும் தான் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ இது 3நால இது 3ன்னு கொண்டு வரணும். 1 இன்ட்டு 3 தான் 3. அப்போ இங்கே 3நால நியூமரேட்டர் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் மீன்ஸ் என்னது? இப்படி க்ராஸாக பண்ணால் ஒரே ஸ்டெப்பில் முடியும். 3 இன்ட்டு p 3p மைனஸ், அதான் இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது. 3p மைனஸ் q ஹோல் டிவைடட் பை 3 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இனி இந்த டிவிஷனாக இருக்க 3 இங்கிட்ட வரை மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 0 இன்ட்டு 3 0. அதான் இங்கே எழுதிட்டோம். 3p மைனஸ் q ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இனி தேர்ட் ஈக்குவேஷனுக்கு அங்கே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1 by x minus 1 by 5y plus 4 by z equal to 2 2 by 15 கொடுத்துருக்காங்க. 1 by x என்னது? p minus 1 by 5y இருக்குது. அப்போது q by 5 plus 4 by z. 1 by zக்கு 6, 4 நியூமரேட்டர் தான் இருக்குது. அப்போ 4rன்னு வரும். இது வந்து q by 5ன்னு எழுதுவோம், ஆனால் இது 4rன்னு எழுதுவோம். டிஃபர் புரியுதுல? ஓகே. அப்போ அதை இங்கே எழுதியிருக்கோம். p minus q by 5 plus 4r equal to 2 2 by 15. இப்போ இங்கேயும் டினாமினேட்டரில் இது மட்டும்தான் 5 இருக்குது, மற்ற ரெண்டும் இல்லை. அப்போ இதுவும் நம்ம இன்ட்டு 5ஆல் பண்ணுவோம். அப்போ தான் ஹோல் டினாமினேட்டர் 5ஆக எடுப்போம். அப்போ இன்ட்டு 5 பண்ணல 5p மைனஸ் இது q தான், ஏன்னா இங்கே 5 இருக்குல்ல, q ப்ளஸ் இது 5ஆல் பண்ணியிருக்கணும். அப்போ 5 4s 20r தென் ஹோல் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு, இப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுவோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 15 30. அது கூட மேலே இருக்கிறத ஆட் பண்ணுவோம். 30 + 2 32. 32 ஹோல் டிவைடட் பை அந்த கீழே என்னவோ அதை அப்படியே எழுதுவோம் 15. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 5 இங்கிட்டு கொண்டு வரணும். இப்போ 5p மைனஸ் q ப்ளஸ் 20r ஈக்குவல் டு 32 by 15. இந்த டிவிஷன் இருக்கிறது இங்கிட்டு வரல, மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இன்டூ 5 அது கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15. இப்போ 5p மைனஸ் q ப்ளஸ் 20r ஈக்குவல் டு 32 by 3. இந்த 3 இங்கிட்டு கொண்டு வரும். அப்போ தானே ஈக்குவேஷன் ஃபார்மேட் வேணும் வரும். அப்போ 3னா இது ஃபுல்லாக தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்டூ 5p மைனஸ் q ப்ளஸ் 20r ஈக்குவல் டு 32. 3 உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். 3 5s are 15p மைனஸ் 3q ப்ளஸ் 3 இன்ட்டு 20 60r ஈக்குவல் டு 32. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இனி இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் 3qன்னு இருக்கா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3qன்னு வரும். ஸோ டேரெக்டாகவே ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டேன்.
ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இதான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதான் 6p + 3q - 4r = 3. தேர்ட் ஈக்குவேஷன் இதான் 15p - 3q + 60r = 32. டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். அப்போ இதை ஆட் பண்ணுறது தானே 15 + 6 21p ப்ளஸ் -4 + 16 இருக்குது. அப்போ ப்ளஸ் 56r = 35. ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துட்டோம். அப்போ இங்கே எதை எலிமினேட் பண்ணியிருக்கோம்? q. அப்போ ஃபஸ்ட்டு எதை எலிமினேட் பண்ணுறோமோ நெக்ஸ்ட்டு அதே தான் எலிமினேட் பண்ணணும். நீ செகண்ட் ஈக்குவேஷன் தானே எடுக்காமல் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா 3p - q = 0. அதுக்கு இங்கே மைனஸ் வந்திருக்கு. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனே நான் எடுத்திருக்கேன். அது இங்கே ப்ளஸ் 3q இருக்குது. இங்கே வெறும் -q தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் போதும்? செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ணிட்டா போதும் இல்லையா? அப்போது நமக்கு இன்டூ 3 பண்ணல என்ன ஆகிடும்? 9p - 3q = 0. இனி அந்த ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்குது. டேரெக்டாகவே எலிமினேட் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 6p + 3q - 4r = 3. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு? 9p - 3q. ஆறுங்கிறது இல்லை, அதனால தான் ப்ளஸ் 0r = 0ன்னு போட்டோம். q எலிமினேட் ஆகிடும். ப்ளஸ் 3q - 3q. அப்போ என்ன ஆகிடும்? 9 + 6 15p - 4r = 3. ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இனி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நமக்கு ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா ஃபோர்த்துலேயே என்ன இருக்குது? 21p. ஃபோர்த் ஈக்குவேஷன் இருந்தது 21p + 56r = 35. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்கிறது 15p - 4r = 3. அப்போ நமக்கு இதில் ஆறுங்கிறது 4 இருக்குது, அங்கே 56 இருக்குது. 4 கூட 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 56 ஆகிடும். ஆனால் என்ன பண்ணிக்கிறோம்? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் டோட்டலாகவே 14ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 15 × 14 210p - 4 × 14 56r = 14 × 3 42. தென் ஃபோர்த் ஈக்குவேஷன் 21p + 56r = 35. அப்போ -56r + 56r கேன்சல் ஆகிடும். 210 + 21ங்கிறது 231p = இது ரெண்டும் ஆட் பண்ணல 77. அப்போ p = 77/231. ஃபஸ்ட்டு 7 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். 7 3s are 21. கேரி 2 வருமா? 21. 7 3s are 21. 33. இது 1 7s are 7, 1 7s are 7, 11. இப்போ 11/33. 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 3 11s are 33. pக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு? 1/3ன்னு கிடச்சிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனில் pயும் qவும் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா q கிடச்சிரும். ஓகேவா? அதான் இங்கே பண்ணியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷனு 3p - q = 0ன்னு இருக்குது. பியோட வேல்யூ கிடச்சிச்சு, அதை இங்கே கொடுத்தோம்னா க்யூக்கு கிடச்சிரும்ல, அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ 3p 3 × பியோட வேல்யூ 1/3 - q = 0. 3 3 கேன்சல் ஆகிடுமா? 1 - q = 0. therefore q = என்ன ஆகிடும்? -q இங்கிட்டு வரையில ப்ளஸ் q ஆகிடும். அப்போ q = 1. நீ நம்ம பியோட வேல்யூ தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? சாரி, p q கண்டுபிடிச்சி நீ r தானே வேணும். r கண்டுபிடிக்கிறதுக்கு பியோட வேல்யூ க்யூவோட வேல்யூ எதில் வேணாலும் கொடுத்து r கண்டுபிடிச்சிக்கலாம். r இருக்கிற வேரியபிள் எடுத்துட்டா போதும். இங்கே நான் எது எடுத்திருக்கேன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். 15p - 4r = 3 இருக்குதா? இதை நம்ம பியோட வேல்யூ 1/3 கண்டுபிடிச்சிட்டோமே, இதை கொடுத்தோம்னா r கிடச்சிரும். அதுதான் இங்கே எடுத்திருக்கேன். இதான் எடுக்கணுன்ட்டு இல்லை, r வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஈக்குவேஷன் வேணும் இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ சப்ஸ்டிடியூட் p = 1/3 in ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 15p. அப்போ 15 × 1/3 - 4r = 3. 1 3s are 3, 5 3s are 15. அப்போ 5 - 4r = 3. அப்போ நமக்கு r தானே கண்டுபிடிக்கணும். இதை இங்கிட்டு கொண்டு போயிடலாம், நம்பர் இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்போ 5 - 3 = 4r. அப்போ 4rங்கிறது 2. அப்போ r = 2/4. அப்போ 1/2ன்னு கிடச்சிருச்சு. pqr 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு வேண்டியது xyz வேல்யூ தான் வேணும். pங்கிறது என்னது? 1/x தான் pன்னு எடுத்திருந்தோம். இப்போ p = 1/x = 1/3. அதாவது பியோட வேல்யூ 1/3, அது வந்து 1/x தான். ஆனால் எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3. அதான் இங்கே எழுதியிருக்கோம். q = 1/y = 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 1 தான். r = 1/z. r 1/z தான் rன்னு எடுத்திருந்தோம். 1/zக்கு தான் என்ன கிடச்சிருக்கு? 1/2. அப்போ இசோட வேல்யூ என்னது? 2. இது எப்படி கிடைக்குது? புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஜென்ரல் இப்போ வந்து இசடுக்கே செஞ்சு கணிக்கிற பாருங்களேன். 1/z = 1/2. இசடோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த டிவிஷனாக இருக்குது இசட் இங்கிட்டு வர என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 1 × z இசட் ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்டு வர என்ன ஆகிடும்? இங்கே மல்டிப்ளிகேஷன் 1 2s are 2. அப்போ z = 2. அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? z = 2. அதாவது இந்த z இங்கிட்டு வருது. அப்போ 1 = 1 × z/2ன்னு வரும். அடுத்து நமக்கு 1 × z என்னது? z 1 = z/2ன்னு வரும். இந்த 2 இங்கிட்டு வரல என்ன ஆகிடும்? 1 2s are 2. அப்போ z = 2. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகுது? டினாமினேட்டில் தானே இருக்குது. x = 3, y = 1, z = 2. இதான் ஆன்சர். இது வரைக்கும் எழுதணும். ஃபுல் மார்க் அப்போ தான் வரும். ஏன்னா இதோட முடிச்சிருக்கூடாது. PQRோட PQRங்கிறது 1/x 1/y 1/z தான். நமக்கு XYZ வேணும். அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். 1/xனா 1/3. அப்போ எக்ஸ்னு இது ரெசிப்ரோக்கல் ஆகுதா? அப்போ இதுவும் அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆகணும்ல. அப்போ 3 ஆகிடும்.
ஒன் பை ஒய்னா ஒன், அது ரெசிப்ரோக்கல் ஆனாலும் ஒன் தான். ஒன் பை இசட்டுங்கிறது ஒன் பை டூ, அப்போ இசட்டுங்கிறது என்ன ஆகிடும்? ரெசிப்ரோக்கல் டூ. ஓகேவா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆன்சர் எழுதியிருக்கணும். ஓகேவா? ஓகே.